நீங்கள் இது வரைக்கும் ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க, கிச்சன் டூர் பார்த்துருப்பீங்க, என் ஃப்ரிட்ஜ் டூர் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பூஜை ரூம் டூர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டு பூஜை ரூமை சுற்றி பார்க்கலாம். பூஜை ரூமை எப்படி மேக் ஓவர் பண்ணாங்கிற டிப்ஸு நான் உங்களுக்கு தரேன். அதுபோக பூஜை சாமான்களை எப்படி பளபளப்பாக வச்சுக்கலாங்கிற டிப்ஸையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது மாதிரி ஒரு கபோர்டு எனக்கு கிடைச்சிதுங்க. அதைத்தான் நான் ஆல்டர்னேட் பண்ணி பூஜை ரூமாக செட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு யூஸ் பண்ணாத சில்க் கிளாத் இருந்ததுன்னா இது மாதிரி ஸ்க்ரீனாக அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கும். இந்த ஸ்க்ரீன் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து விநாயகர், அடுத்தது சீரடியில் வாங்கியிருக்கிற சாய்பாபா சிலை வச்சுருக்கேன். இது ரொம்ப க்யூட்டாக சின்னதாக அழகாக இருக்கும். இது வந்து ஒரு லாங் ஃபோட்டோ. இதில் திருப்பதி, சரஸ்வதி, லட்சுமி, விநாயகர், முருகர் எல்லாம் கலந்த ஒரு பெரிய ஃபோட்டோ. அடுத்தது இது வராகி அம்மன். இது ஆன்மீக மலர் கூட இலவச இணைப்பாக கிடைச்சது. அதையே நான் ஒட்டி வச்சுருக்கேன். அடுத்தது லக்ஷ்மி, சிவன், பார்வதி. இது சத்யநாராயணர். இது பௌர்ணமியில் வணங்கிறது ரொம்பவே நல்லது. விரதம் இருந்து வணங்கினா இழந்த செல்வத்தை கூட மீட்டெடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. வராகி அம்மனை தேய்பிறை வளர்பிறை அஷ்டமியில் தேங்காயில் தீபம் போட்டு வழிபடலாம். அவங்கவுங்க குலதெய்வ படத்தை வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்பவே சிறப்பு. எந்த ஒரு காரியம் செய்யறதுனாலும் முதல்ல குலதெய்வத்தோட அனுமதி வாங்கிட்டு தான் நாம் செய்யணும். இந்த விநாயகர் வந்து ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு ஃபஸ்ட்டு வாங்கின விநாயகர். அதை கரைக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, அதனால் அப்படியே வச்சுட்டேன். காமாட்சி விளக்கை பொறுத்த வரைக்கும் 2 விளக்கு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒத்த விளக்காக கூட நீங்கள் பற்ற வைக்கலாம். இப்போ பூஜை ரூமில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கலாம். ஊதுவத்தி, சாம்பிராணியெல்லாம் காமிச்சா மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது மாதிரி வழிபட்டிங்கன்னா வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அதில் பூஜை ரூமை நீங்கள் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பூஜை ரூமுக்கு கீழே இருக்கிற கபோர்டை எப்படி அரேஞ்ச் பண்ணேன்னு பார்க்கலாம். இந்த ட்ரேயில் பக்தி பாடல்கள் புக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது கூடவே திரி, தீப்பெட்டி, சாம்பிராணி, ஊதுபத்தி இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பூஜைக்குரிய சாமானங்கள்லாம் வச்சுருக்கேன். விளக்கு, மீடியம் சைஸ் குத்து விளக்கு 2 இருக்குது, அதை அது கூட வச்சுருக்கேன். தூபக்கால் இதெல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பூஜை சாமான்களையெல்லாம் எப்படி பளபளப்பாக கழுவி வைக்கலாங்கிற மெத்தடை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு ஒரு யூஸ் பண்ணாத குண்டால் நிறைய தண்ணி எடுத்துக்குங்க. அதை அடுப்பில் வச்சு அதில் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஆட் பண்ணிக்கிங்க. அந்த புளி தண்ணி நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் அடுப்பு ஆன்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு பெரிய பக்கெட்டில் 2 ஸ்பூன் அளவுக்கு சோப்புத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. அதில் நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பித்தளை பூஜை சாமான்களையெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ புளி தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. அதையே அந்த பக்கெட்டில் ஊற்றிக்கலாம். இது வந்து நைட்டு படுக்கிறப்ப ஊற வச்சிங்கன்னா காலையில் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். நைட்டு ஃபுல்லாக ஊறும்போது நல்லா பளபளப்பாயிரும். கூட எலுமிச்சத்தோல், உப்பு இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த டிசைன்களையெல்லாம் நல்லா குச்சி வச்சு தேய்ச்சோம்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். இது நான் டீப் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால ஒரு 70% பளபளப்பாக இருக்குது. இதே வாரம் நீங்கள் பண்ணிங்கன்னா 100% பளபளப்பு கிடைக்கும். இல்லைன்னா மாதத்தில் 2 வாட்டி கூட நீங்கள் இது மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம்.
அடிக்கடி கழுவும் போது இந்த அளவுக்கு டைம் எடுத்துக்காது, கொஞ்சம் குயிக்காகவே முடிஞ்சிடும். விளக்கோட டிசைன்களில் பின்னாடியும் எண்ணெய் பிசுக்கு இருக்குது, அதையும் நல்லா குச்சி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இதையே தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா பொருட்களையுமே வாஷ் பண்ணி எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ படங்களை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு டபுள் கம் டேப்பு ரோலாக கிடைக்கி அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு படத்தோட பின்னாடியும் மேலே ஒன்று கீழே ஒன்று ஒட்டிக்கலாம். இல்லாட்டி 4 4 சைடு கார்னர்லேயுமே டபுள் கம் டேப்பை ஒட்டி இந்த கபோர்டில் அந்த ஃபோட்டோவை ஒட்டி வச்சுக்கலாம். இந்த மெத்தேடில் ஒட்டும் போது ஃபோட்டோ கழண்டு வராது. இல்லாட்டி செலோ டேப்பை வச்சும் அந்த கார்னர் 4 சைடு ஒட்டிக்கலாம். வால்லெல்லாம் ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தேடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு ஆணி அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, செவுறு பாழாகாமல் இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவாக அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வராகி அம்மனை ஹேங்கர் மாதிரி இருக்குது, அதில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். மற்ற ஃபோட்டோவெல்லாம் கபோர்டில் அப்படியே ஒட்டிக்கலாம். இது வந்து சிவன் பார்வதி ஃபோட்டோவுக்கு பின்னாடி நோட்டோட அட்டையில் வச்சு ஒட்டியிருக்கேன். அதுக்கு 4 கார்னர்லேயுமே இந்த கம் டேப்பை ஒட்டிக்கலாம். இது மாதிரி ஆன்மீக மலர் கூட வர ஃபோட்டோஸை வீண் பண்ணாமல் லேமினேஷன் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ஃபோட்டோ வாங்குகிற செலவு மிச்சமாகும், அந்த ஃபோட்டோவும் வேஸ்ட் ஆகாது. இப்போ எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்ட பாருங்கள். குலதெய்வ ஃபோட்டோ இருந்தால் அதை ஃப்ரேம் போட்டு வச்சுக்குங்க. இந்த பூஜை ரூம் டூரை முழுமையாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி கிச்சன் டூர் போட்டிருக்கேன், அதுக்கு ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதே ரெஸ்பான்ஸ் இந்த வீடியோவும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்டில் அது கொடுக்குறேன், அந்த வீடியோவை போய் பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.